Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. Dragon அந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் ட்ராகன் படம் இருக்கும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் மேனன் வந்து இந்த படத்தோட டேரக்டர் என்ன மாதிரி மேக்கிங் தீர்மாங்க பயங்கர ஃபன் இருக்குது, பயங்கர என்ஜாய்மெண்ட் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு படத்தில் உள்ள எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு கேரக்டர் கூட தேவையில்லாத கேரக்டர் அப்படின்னு நம்மளால் சொல்லிடவே முடியாது. ஜென்ரலாக ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்ல படமாக தான் இருக்கும். இந்த படத்தில் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு படத்தில் கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது அந்த படத்தோட ஹீரோ ராகவ் அவர் வந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்குது, படத்தோட கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் வந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரம். அப்புறமேட்டு அவரே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கெஸ்ட் அப்பியரன்ஸும் பண்ணியிருக்காரு. அடுத்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் செம்மையாக ஆக்ட் பண்ணுறாரு. அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேனரிசம் பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த மேனரிசம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. தேட்டரில் அவர் பண்ணுற காமெடிக்கு, அவர் பண்ணுற சின்ன சின்ன சேஷ்டைகள் அது எல்லாத்துக்குமே தியேட்டரில் ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, விழுந்து சிரிக்கிறாங்க. அட் த சேம் டைம் எமோஷனலாகவுமே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் லவ் டுடே அவருக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் வந்து இந்த டிராகனாக வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஃப்ளோலையே அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு பிக் ஸ்டாராக வந்து ஃபார்ம் ஆகிடுவார். அடுத்த பாசிட்டிவ் காஸ்ட் அண்ட் க்ரூ. படத்தில் எல்லாருமே சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அவங்களும் அந்த ஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து அனுபமா பரமேஸ்வரன் அண்ட் அக்ஷத். ஸோ அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஹீரோயினாக நடித்த படங்களில் விட இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்ஷத் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னே சொல்கிற மாதிரியான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, படத்தில் வந்து ரங்கநாதன் சாரோட பிரதீப் ரங்கநாதன் சாரோட அப்பா அம்மாவும் நடிச்சவங்க மரியம் ஜார்ஜ், அப்புறமேட்டு மிஷ்கின் சார், ஜிவிஎம் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், விஜய் சித்து, படத்தோட ஹீரோயின், இவங்க எல்லாருமே படத்தில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்வது இவங்களை மட்டும்தான். பட் படத்தில் 1 minute or 2 minutes வந்துட்டு போனவங்க கூட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு பையன் நடிச்சிருக்காங்க, 2 நிமிஷம் தான் அவருமே வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அடுத்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பயங்கர கலாட்டாவாக பயங்கர ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு பாஸ் கிளைமேக்ஸில் ஹாப்பி எண்டிங் வந்து அப்படியே சேட் எண்டிங்கும் ஆகும். அது சேட் எண்டிங் அப்படின்னு சொல்கிறத விட அதுதான் கரெக்டு. அதுவும் இல்லாமல் அந்த கேரக்டர் ஆக்குன்னு சொன்னல அது வந்து அங்கே தான் நடக்கும். அது மூலமாக ஒரு நல்ல டேக் அவேவுமே நமக்கு வந்து இருக்குது. பட் நமக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங், என்னடா நல்லா படம் போயிட்டு இருந்தது, ஜாலியாக போயிட்டு திடீர்னு வந்து இப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டிங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட லாஸ்ட்டில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வச்சு படத்தை வந்து மறுபடியும் ஜாலியாகவே படம் பார்த்தீங்களா, ஜாலியாகவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சென்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இதுதான்டா நிஜமான ஹாப்பி எண்டிங், அந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஹாப்பி எண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. பட் ஒரு சில பேர் சொல்லுவாங்க படத்தில் வந்து பேட் வேர்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் டு மீ பசங்களுக்குள்ள பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது அவங்க ஹாப்பினஸ் தான், அந்த அதான் ரியாலிட்டி, அந்த ரியாலிட்டி தான் காட்டியிருப்பாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மொத்தத்தில் டிராகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அட் த சேம் டைம் நல்ல மெசேஜ்னு சொல்கிற ஒரு ஃபீல் குட் படம் தான் இந்த டிராகன். ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வத் மாரிமுத்து. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 9 out of 10. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.